கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த். இந்த பேரை சொன்னோடனே உங்க எல்லாத்துக்கும் மைண்ட்ல வர்றது தார். தார் ஹேமர் லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி தன்னோட ஓன் லைஃபையே லிஃப்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் ஆஸ்திரேலியால தான் க்ரோ ஆனாரு. ஆனா அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய மூவிஸ், பெரிய ரோல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே அவருக்கு கிடைக்கல. சின்ன சின்ன டிவி ரோல்ஸ்ல அவரோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்றாரு. 2004ல ஹோம் அண்ட் அவேன்னு ஒரு ஆஸ்திரேலியன் டிவி ஷோஸ்ல கிம் ஹைடேன்னு ஒரு ரோல் கிடைச்சிச்சு. அந்த ஷோல கிட்டத்தட்ட 170 எபிசோடுக்கு மேல நடிச்சிருக்காரு. ஆனா ஹாலிவுட் போகும்போது இவர் எல்லாருமே ஒரு டிவி சீரியல் ஆக்டரா தான் பார்த்தாங்க. சீரியஸ் பிலிம் ஆக்டரா ப்ரூவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சொல்லப்போனா 8 மாசம் கிட்ட வேலையே இல்லாம இருந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டார் ஒரு டைம்ல நெக்ஸ்ட் எப்ப வேலை கிடைக்கும்னு தெரியாம இருந்த ஒரு ஆக்டரா இருந்திருக்காரு. தென் 2009ல ஸ்டார் கிரிக் மூவில கேப்டன் கிரிக்கோட ஃபாதர் ரோல் கிடைச்சிச்சு. அந்த ரோல் ரொம்பவே சின்னதுதான், ஆனா அந்த ரோல் தான் இவரை ஹாலிவுட்டுக்கே தெரியப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்வலோட ஆடிஷன் வருது, தாரோட ரோல். அந்த ஆடிஷன் தான் இவரோட லைஃபையே மாத்துச்சு. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, முதல்ல கிறிஸ் மார்வல நடந்த தாரோட ஆடிஷன்ல செலக்ட் ஆகல. அப்போ என்ன நடந்துச்சு, யாருக்கு அந்த தார் ரோல் போக பார்த்துச்சு, அவருக்கு எப்படி இன்னொரு சான்ஸ் கிடைச்சிச்சு, இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகும். மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.